Hi everyone, this is Pavitra from BMN Institution. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா +2 இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அதை நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ண போறோம். இப்போ வந்து +2 குரூப்ல என்ன ஸ்ட்ரீம் எடுத்தாலும் 12th எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் பிஓக்கு படிக்கலாமா? லைக் ஆடியோ கேர் டெக்னாலஜி, அனஸ்தீசியா. லைக் பொதுவா இது பெரும்பாலும் மாணவர்களுக்கு டவுட்ஸ். சார் நான் 3rd குரூப் எடுத்து படிச்சேன், நான் வந்து ஆப்டோமெட்ரிக் ப்ரோக்ராம் எடுத்து படிக்க முடியுமா அல்லது கார்டியோ கேர் டெக்னாலஜி எடுத்து படிக்கும்போது தாராளமா படிக்க முடியும். நீங்க +1 +2ல நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்போ அல்லது செகண்ட் குரூப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்ல வொகேஷனல் கோர்ஸ் எந்த ப்ரோக்ராம் எடுத்து படிச்சாலும் நீங்க பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி கார்டியோ கேர் டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, தென் பாத்தீங்கன்னா கார்டியோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஆகட்டும், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி ஆகட்டும், எனி ப்ரோக்ராம் அனலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்க முடியும். செகண்ட் क्वेश्चन, இது இந்த கோர்ஸ்ல எடுத்தா எவ்வளவு டியூரேஷன் சார்? எவ்வளவு இதுக்குள்ள முடிக்கலாம்? இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ப்ரோக்ராம். +2க்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கிளாஸஸ் நடக்கும். அதுல 1 இயர் கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ் இருக்கும். 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் வித் ஸ்டைஃபனோட இருக்கும். எப்படி கிளாஸஸ் இருக்கும்? எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணுவீங்க ஸ்டூடண்ட்ஸ்? கிளாஸஸ் தியரி கிளாஸஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கும், ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஒரு 1 இயர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் டெய்லி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி போவாங்க. ஃபுல் டைம் ட்ரைனிங் ஆகிட்டு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயர் எக்ஸாமினேஷன் முடிச்ச ஃபுல் டைம் ட்ரைனிங்காவும் அனுப்புவோம். இப்போ ஜாப் பிளேஸ்மெண்ட்னு சொல்றீங்க, எப்படி நம்ம இந்தியாக்குள்ள போலாமா இல்ல அப்ராட்லயும் நீங்க வேலையை பொதுவா இந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முடிச்ச உடனே கண்டிப்பான முறையில் அப்ராட் ஜாப் போக முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க படிக்கும்போது 2 இயர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ட்ரைனிங்ல இருக்கிறாங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பிளஸ் அந்த டிகிரி சர்டிபிகேட் அவங்க கையில கிடைக்கும் போது ஈஸியா அவங்களால அப்ராட் கண்டிஷன் முடியும். நாங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணி தர முடியும். ஒரு சில எனக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் வேணா, எனக்கு இந்தியாவிலே ஜாப் பண்ணி தர முடியும். இப்போ வந்து பாராமெடிக்கல் கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க, நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் அனுப்புவீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இயர் ட்ரைனிங் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் சொன்னீங்க, கிளாஸ் ரூம்ஸ் சொன்னீங்க இல்லையா? அதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பாத்தீங்கன்னா ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நியர்பை என்னோட இன்ஸ்டிடியூஷன் நியர்பை இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 1 மந்த் ட்ரைனிங் அவங்க இருப்பாங்க. எப்படி சார் +2 ஸ்டூடெண்ட் இப்போ வராங்க அட்மிஷனுக்கு, அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி பண்ணி தருவீங்க? +2 முடிச்சிருக்காங்க, அவங்க பாஸ் பண்ணிக்கிறாங்க, 10th நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது 100% அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கணும். சோ இது ஆன்லைன் போர்ட்டல் மூலமா நீங்க அப்ளை பண்ணும்போது மாணவர்களுக்கு எந்த ஒரு மேனேஜர்ஸால ரிஜெக்ட் பண்ண முடியாது. 100% அவங்க எஜுகேஷன் கொடுத்தாகணும். சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்க எஜுகேஷன் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோல என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.